கடந்த 2019ஆம் ஆண்டில் பல லட்சம் உயிர்களை கொத்து கொத்தாக காவு வாங்கி உலகையே நடுநடுங்கச் செய்த கொரோனா வைரஸின் தாக்கமே இன்னும் குறையாத நிலையில், இப்போது சீனாவில் மீண்டும் கொரோனாவைப் போலவே அறிகுறிகள் கொண்ட ஒரு வைரஸ் பரவி மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி வருகிறது. இதனால் உலகம் மீண்டும் பீதியில் இருக்கிறது. HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ் என்ற அந்த வைரஸால் சுவாச நோய் அங்கு வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக 14 வயதுக்கு உட்பட்டவர்களை அதிக அளவில் இந்த வைரஸ் தாக்குவதாக கூறப்படுகிறது. இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இதன் அறிகுறிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வைரஸ் பாதித்த நோயாளிகள் மருத்துவமனைகளில் குவிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதற்கிடையில் சீனாவில் உள்ள பல மருத்துவமனைகள் இன்ஃபுளுயன்சா ஏ, மைக்கோபிளாஸ்மா நிமோனியா மற்றும் கோவிட்-19 நோயாளிகளால் நிரம்பியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் தண்டனையை அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்காக ஜனவரி 6ஆம் தேதி பாஸ் கட்சி ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் கலந்து கொள்ளுமாறு NCA தனது உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. பேரணி குறித்து 2 வாரங்களுக்கு முன்பே அம்னோ தமக்கு அறிவித்துள்ளதாகவும், அம்னோ முன்னாள் தலைவர் நஜீப்பிற்கான ஒற்றுமையை காட்ட அதன் உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அக்கட்சி தெரிவித்தது. நீதியை நிலைநாட்டவும் உண்மையை கோரவும் இந்த அமைதியான கூட்டத்தில் சேருமாறு அனைத்து மட்டங்களிலும் உள்ள கட்சியின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு MCA அழைப்பு விடுக்கிறது என்று இன்று ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. மலேசியாவின் ஆசியான் தலைவர் பதவி இந்த ஆண்டு நாட்டின் பொருளாதாரத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். வரும் மே மாதம் நடைபெறவுள்ள ஆசியான் உச்சி மாநாடு உட்பட ஆண்டு முழுவதும் மலேசியா ஏறக்குறைய 323 ஆசியான் கூட்டங்களை நடத்தும் என்று ஒற்றுமை அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளருமான அவர் எடுத்துரைத்தார். மலேசியாவின் ஆசியான் தலைவர் அந்தஸ்து மக்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை கொண்டு வரும். குறிப்பாக இந்த நிகழ்வுகள் நடைபெறும் மாநிலங்களில் விருந்தோம்பல், சுற்றுலா மற்றும் உள்ளூர் தொழில்கள் போன்ற துறைகள் பெரிதும் பயனடையும் என்று அவர் விளக்கினார். இன்று காலை சண்டகான் பத்து தேகாவில் உள்ள ஒரு உணவகத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 29 வயது நபர் பாராங்கத்தி மற்றும் சுத்தியல் ஆயுதங்களுடன் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் 5 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததை அடுத்து போலீசார் அங்கு விரைந்ததாக சண்டகான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அப்துல் ஃபுவாட் அப்துல் மாலே தெரிவித்தார். இதனை அடுத்து போலீஸ் அதிகாரிகள் 29 வயதான உள்ளூர் சந்தேக நபரை பிடித்து அடக்கியதாக அவர் மேற்கோள் காட்டினார். தாக்குதல் நடைபெற்ற போது உணவகத்திற்குள் இருந்த 2 ஆண்களும் 3 பெண்களும் பாதிப்புக்குள்ளாகினர். சம்பவத்தின் பின்னணியில் உள்ள நோக்கம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்றும், இது தொடர்பான எந்த தகவலையும் போலீசாரிடம் பொதுமக்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். காயமுற்றவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இளம் அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் திறனை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆற்றல் மாற்றம் போன்ற முக்கியமான பகுதிகளில் விரிவான வெளிப்பாடு மற்றும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இந்த அணுகுமுறை இளைய தலைமுறையினர் மடானி அரசாங்கத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்வதை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல், தற்போதைய சவால்களை சமாளிப்பதற்கு தேவையான திறமைகளையும் அவர்களுக்கு வழங்கும் என்று அவர் கூறினார். அரசு ஊழியர்களுக்கு, குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு பயிற்சி மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வெளிப்படையான குத்தகை செயல்முறைகள் உட்பட நாட்டின் சீர்திருத்தத்திற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை குறிப்பிடத்தக்க ஊழல்கள் எதுவும் ஒற்றுமை ஆட்சியில் வெளிவரவில்லை என்று அன்வார் கூறினார். தன்னை பொறுத்தவரை இது மிகப்பெரிய சாதனை என்று குறிப்பிட்ட அன்வார், இந்த நாடு சட்டத்தின் தேசம் என்றும், நல்ல முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு நாய் மற்றும் அதன் 6 குட்டிகளை கொன்றதற்கு நீதி கோரி சுங்கைபுலோவில் உள்ள பள்ளிக்கு வெளியே சுமார் 50 போராட்டக்காரர்கள் இன்று கூடினர். கொலைகளை நிறுத்து போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய அவர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியதோடு, மரணத்திற்கு காரணமானதாக கூறப்படும் பள்ளி ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர்.
கடந்த நவம்பர் 29ஆம் தேதி நிகழ்ந்ததாக கூறப்படும் சம்பந்தப்பட்ட நாய்களின் மரணம் குறித்து விலங்கு ஆர்வலர் சித்தி ஃபௌசியா டிக்டாக்கில் சம்பவத்தை பகிர்ந்து கொண்டதை அடுத்து இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. லங்காவி ஆயர் ஹங்காட்டில் உள்ள பந்தாய் தெலுக்யூ என்ற இடத்தில் இன்று அதிகாலை படகு ஒன்று கரை ஒதுங்கியதில் 196 ரோஹிங்கியா குடியேறிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். ரோஹிங்கியா படகு ஒன்று வந்ததை அறிந்ததும் லங்காவி காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஷரிமான் அஷாரி தலைமையிலான போலீஸ் குழு அதிகாலை 3:25 மணியளவில் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் 3 கை குழந்தைகள் உட்பட ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் அடங்கிய புலம்பெயர்ந்தோரின் குழுவை கண்டறிந்ததாக ஒரு ஆதாரம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.